இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தொழில் வியாபாரிகிட்ட கடமைப்பட்டு நாங்க வலையை எடுத்து செஞ்சு வச்சிருந்தா ஒரு மனச்சாட்சி இல்லாம அடிச்சிட்டு போறாங்க. சரி சிக்னல் போட அடிக்கிறாங்க, சரி சிக்னல் கூட போட்டுனாங்க, சிக்னல் போட்டு கூட அடிச்சிட்டு போய்க்கிறாங்க. இங்கிலீஷால கடிதம் போடுங்க, சிங்களத்தால கடிதம் போடுங்கன்னு சொல்றேன். இங்கிலீஷால சிங்களத்தால கடிதம் போடுற அளவுக்கு நாங்க படிச்சாக்கள் இல்லை. நாங்க அப்படி படிச்சிருந்தா நாங்க கடத்தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரோலரை கொண்டு கோர்ட்ஸ்ல கொடுத்து போட்டு கோர்ட்ஸ்ல இருந்து ஃபைன் அடிச்சு போட்டு ரோலரை கொண்டு போட்டாங்க. அந்த ஃபைன் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு தந்தாத ஒரு பிரயோசனம் இருக்கும். அடிபட்ட வர வேண்டி வேலை செய்து அவன் திருப்பியும் தந்த தொழில முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம். அப்ப நாங்க இதை போய் பிரச்சனையாக்கலாம், பெருசா பிரச்சனையாக்கினா அது பெரிய பிரச்சனை. அப்ப ரோலெல்லாம் எரிச்சு விடலாம் போய். வணக்கம், நான் விடயத்தில இருந்து கேட்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இப்போ கொஞ்ச காலமா வந்து ரோலர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற ஊருக்கு. அதுவும் குறிப்பிட்ட இல்ல ரோலருக்கு வந்து குறிப்பிட்ட இல்ல இருக்கு. 8 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் அங்கெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி இருக்குது. ஆனா இவங்க வந்து அடிக்கிறது வந்து 8 மூலம், அதாவது 2 தண்ணிக்குள்ள வந்து அடிக்கிறாங்க. இப்ப ரோலர் நாள் வந்து என்ன மாதிரின்னா திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தான் ரோலர் நாள். ஆனா இவங்க வந்து ரோலர் நாள்ல வந்து விலங்க போட்டு அடிக்கிற மடியை வந்து உள்ள போட்டு அடிச்சு எங்களோட ஊர்ல குறிப்பிட்ட ஒரு 35-40 தொழிலாளிகள வலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. வலை கிழிஞ்ச வடிகள் இந்த வலைகள் எல்லாம் வந்து வேலை செய்து வச்சுக்கிறாங்க. ஒரு வலை போடுறோம்னு சொல்லிச்சுன்னா 4 லட்சம் ரூபாய் காசு முடியும். 4 லட்சம் ரூபாய் காசு முடியும். இந்த வலை வந்து இப்ப வேலை செய்து வச்சுக்கிறாங்க. இது சம்பந்தமா நாங்க ஏடிக்கு எஃப்ஐக்கு எல்லாம் கோல் பண்ணி கதைச்சது, கான்ஃபரன்ஸ் கோல்ல போட்டு கதைச்சது. அது நான் தான் கதைச்சேன். நான் என்ன பிரச்சனை சொன்னா, ஏடிக்கு எஃப்ஐக்கு நாங்க எடுத்து விஷயத்த சொல்றோம். இப்படி ரோலர் வந்து அடிச்சுக்கிறான், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்குது, இப்படியே தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து ரோலர் உள்ள வந்து அடிச்சு நண்டு வலைகள் எல்லாம் அடிச்சு புடிச்சு கொண்டு வந்து இங்க கொடுத்த நேரம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ரோலர் கிடந்து அடுத்த நாள் ரோலரை காணல. அது ஆட்டு ரோலர் எவட்ட ரோலர் எங்களுக்கு தெரியும். ஆனா ரோலர் வர தொழிலாளிகள் வந்து சொந்தமான ஆட்கள் இல்லை. அது வந்து பெரிய புள்ளிகட்ட ரோலரை கொண்டு கோர்ட்ஸ்ல கொடுத்து போட்டு கோர்ட்ஸ்ல இருந்து ஃபைன் அடிச்சு போட்டு ரோலரை கொண்டு போட்டாங்க. அந்த ஃபைன் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு தந்தாத ஒரு பிரயோசனம் இருக்கும். அடிபட்ட வர வேண்டி வேலை செய்து அவன் திருப்பியும் தந்த தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம். ஆனா அப்படியும் இல்லை. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ஃபைன் போகுது. அப்படி யார பாதிக்கப்படுற வந்து தொழிலாளிகள் எல்லாம் பாதிக்கப்படுறேன். எஃப்ஏட்ட போய் சொன்னா எஃப்ஏ சொல்றது வந்து ஜனாதிபதிக்கு கடிதம் போடுங்க, ஏஜிஐக்கு கடிதம் போடுங்க, எஃப்ஏக்கு கடிதம் போடுங்க, இங்கிலீஷால கடிதம் போடுங்க, சிங்களத்தால கடிதம் போடுங்கன்னு சொல்றேன். இங்கிலீஷால சிங்களத்தால கடிதம் போடுற அளவுக்கு நாங்க படிச்சாக்கள் இல்லை. நாங்க அப்படி படிச்சிருந்தா நாங்க கடத்தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதால உரிய முறையில இதை நீங்க சம்பந்தப்பட்ட ஆக்கிட்ட கைக்கு போய் சொல்லுங்க, அறிவிங்க. ஏன்னு சொன்னா இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு தவிர கண்டிகளை மட்டும்தான் ரோலர்ல பாதிக்கப்பட்டது இல்லை. நண்டுவல் அடிக்கிறாங்க, சாத்துவல் அடிக்கிறாங்க. அண்டண்டாடம் அடிமட்டத்தில் இருக்கிற தொழிலாளி கூட 2000 ரூபாய்க்கு கிடந்தா கவர்மெண்ட் போற இடத்துல அவன் நிலை வந்து கவலைக்கிடமா தான் இருக்கு. நானும் பாதிக்கப்பட்டனா தான், ரோலர் அடிச்சு நானும் பல பயிர்கள் பாதிக்கப்பட்டனா தான். உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஒரு வீடியோவும் சமைப்பிருக்கலாம், நாங்க எடுத்து வச்சுக்கிறோம், ரோல் அடிச்சு வச்சுக்கிறோம். ஆனா இதை வந்து அரசாங்கத்துல வேலை செய்யறார்கள் கவனத்துல கொன்றாட்டி எங்கட ஊர்ல இருக்கிற இளம் பொடிகளோ சரி தொழிலாளிகளோ சரி வன்முறையை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் தான் வரும். சரியா? எவ்வளவு அவங்க ஏடிஎஃப்ஐ வந்து கோல் பண்ணி சொன்னதால நாங்க எவ்வளவுக்கு பொறுமையா இருக்கிறோம். நாங்க கோல் பண்ணி சொன்னாவே சொன்னவே போலீஸோட நேவியோட வாரம் நீங்க ஒரு நாளை செட் பண்ணுங்க, அந்த டேட்டுக்கு நாங்க கடல்ல போய் வந்து நேவியை பிடிப்போம்னு சொன்னவைய சொல்லி இந்த 2 கிழமையா போட்டு இதுக்குரிய ஒரு முடிவுமே வரையில. ஆனா இதை நீங்க கவனத்துல கொள்ளாட்டி விடத்த தீவண்டர் இருக்கிற அந்த இளம் பொடிகளோ சரி தொழிலாளிகளோ சரி வன்முறையை கையில் எடுக்க வேண்டி வரும். சரியான பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா கடல்ல நடக்கிற பிரச்சனைக்கு வந்து கடல்ல முதலாவது வந்து எஃப்ஏ தான் அதை வந்து நேர்சீர்படுத்தணும். ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எஃப்ஏ தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனா எஃப்ஏ இது சம்பந்தமா இது பதிலும் சொல்லவும் இல்லை. அது இது சம்பந்தமா அவர் வந்து நாங்க முறைப்பாடு செய்ய போன இடத்துல அவர் தான் சொன்னவர், என்ன கடிதம் போட சொன்னவர். நாங்க ஆறு கடிதம் போடுறோம், எங்க பிரச்சனையும் நாங்க எஃப்ஐ தான் போய் சொல்லணும். வேணா காய்ச்சலா நான் டாக்டர் தானே போகணும், அதுக்கு வேற ஒரு சலவனுக்கு போயிடுமா காய்ச்சலன்னு சொல்லி. எந்த பிரச்சனை தொழிலாளிக்குரிய பிரச்சனையே நான் வந்து சொல்ல வேண்டிய இடம் வந்து எஃப்ஐ தான் போய் சொல்லணும். எஃப்ஐட்ட போய் சொன்னா அதுக்குரிய பதில் இல்லை. அதால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தாங்க. ஏன்னு சொன்னா இப்படி நாங்க நெடுகளும் நாங்க இப்படி வந்து பேட்டி கொடுத்துக்கண்டு பேட்டி கொடுத்து போட்டு இப்போ இந்த தெரியும் தானே இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறதும் அதால தேவையில்லாத வேற பிரச்சனைகள் வரும். நாங்களும் தொழிற்சேனும் நாங்களும் சாப்பிடணும். எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தாங்க. நன்றி. இந்த இழுவ படகு, அதாவது உள்ளூர் இழுவ படகால பெரிய பின்பமா இருக்கு. சரியா? நாங்க இந்த வலை ஒரு செட்டை முடிக்கணும்னு சொல்லி சொன்னா, ஒரு செட்டு கூட்டம் புரியணும்னு சொல்லி சொன்னா 5 லட்சம் தான் முடியும் உண்டு. சரியா? சும்மா ஈஸியா வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. கரையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டரும் இல்லை, நாங்க பாஞ்சுக்கிற வலை. சரியா? 10 முளை வலைக்குமே நாங்க பாயிறேன். 20 கிலோமீட்டர் கேட்கிற வலைய வந்து கரையில இருந்து 20 கிலோமீட்டர், விடுத்த துறையில இருந்து 20 கிலோமீட்டர் வந்து ஈஸியா இங்க பாருங்க, இந்த வேலிய பாருங்க. சரியா? இந்த வேலிய வேலை செஞ்சு எடுக்கணுமா? எடுக்கணுமா? இந்த வேலிய வேலை செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தொழில் வியாபாரிகிட்ட கடமைப்பட்டு நாங்க வலையை எடுத்து செஞ்சு வச்சிருந்தா ஒரு மனச்சாட்சி இல்லாம அடிச்சுட்டு போறாங்க.
சரி சிக்னல் போட அடிக்கிறாங்கன்னு சொல்லி சிக்னல் கூட போட்டுனாங்க, சிக்னல் போட்டு கூட அடிச்சிட்டு போய்க்கிறாங்க. உடனே துறையில இல்லைன்னா ஒரு 10 பேருக்கு வலை அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 1.5 கோடிக்கு சில வெள்ளா இருக்கு. எந்த வலைக்கு ரெண்டு கூட்டத்துக்கு வந்து அதுல பாருங்க அடிக்கிறேன். 2 கூட்டத்துல ஒரு கூட்டம் துப்புரவுக்கு சரியா இப்படித்தான் வலை கிடக்கு. இது நான் இதை எடுத்துட்டு வந்தேன்னா இந்த துண்டு இதுல இந்த துண்டு கொண்டா எங்க பொறுத்தலாமனு பாக்குறேன். அதான் இதுல ஒன்றுமே இல்லை, இதை வச்சு ஒன்றும் செய்யல. சரியா அந்த கடத்துல இருக்கு எல்லாத்தையும். நாங்க இதை கொண்ட எஃப்ஐக்கு சொல்ல, எஃப்ஐ சொல்றேன் டிஎஃப்ஐக்கு சொல்லிட்டாங்க. டிஎஃப்ஐக்கு எடுத்துக்க பிரச்சனையா போடுவது, இது பிரச்சனையா போகுது. சோழர் இப்படி வந்தேன் இருக்கு பிரச்சனையாக்க போற மனுஷன் சொல்ல, அவர் சொல்றேன் தாங்க வரையணுமா வந்து பிடிப்பினாங்க. ஒரு அவருக்கு எடுத்து சொல்ல மினிஸ்ட்ரிக்கு எடுக்கட்டான்னு சொல்றேன், கடத்தலை அமைச்சுக்கு எடுக்கட்டான்னு சொல்றேன். கடத்தலை அமைச்சருக்கு நீங்க லெட்டர் எழுதி போடுங்கன்னு சொல்றேன். கடத்தலை அமைச்சருக்கு மினிஸ்ட்ரிக்கு எல்லாம் லெட்டர் எழுதி போவேண்டா, நாங்க சொல்லிட்டு போறோம் அவ்வளோத்துக்கு நான் படிக்கிறேன். அப்ப இந்த விஷயத்த கருத்துல கொள்ளுங்க, ஏதோ மீடியாவுக்கு தெரியப்படுத்தணும்னா நாங்க சொல்றோம். ஏன்னா இது சரியான தொழிலாளினா சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்க இதை செஞ்சு வச்சுக்கிறோம். சும்மா அவங்களுக்கு தர மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தொழிலை செஞ்சு போட்டு இன்னைக்கு வலையை பாஞ்சு போட்டு நாளைக்கு ஒரு தேவை ஒன்று நாங்க எதிர்பார்த்துக்கோன்னா வலைக்கு போவோம். போடணும் மழை அப்படி இருந்தா எவ்வளவு மனசாகமா இருக்கும், எவ்வளவு விசரா இருக்கும் முடி. அந்த அவனவனை அனுபவிச்சுதான் தெரியும். இப்படி 10-15 தொழிலாளிக்கு வலை அடிச்சுக்கினா இருக்காங்க ரோலர். சரியா உள்ளூர் உருவப்படுறதுதான் குறிப்பா சொல்றா. பேசாத இந்த வேலி இந்த பாருங்க, பேசாரோட இந்த வேலியை அடிச்சு சுத்தி கிடந்து, சரியா ஞாயிற்றுக்கிழமை போல சுத்தி கிடந்து வெட்டி ஏழாமைக்கு கிடந்து சீரழி போட்டு வெட்டிக்கின்னு போய்க்கிறாங்க. அப்ப நாங்க இதை போய் பிரச்சனையாக்கலாம், பெருசா பிரச்சனையாக்கலாம். பிரச்சனையாக்கினா அது பெரிய பிரச்சனையா போய் ரோடெல்லாம் எரிச்சு விடலாம், போய் அது பிரச்சனை பெருசா போகும். அப்ப இந்த விஷயத்த மீடியாவுக்கு தெரியப்படுத்தணும்னா உங்களை கூப்பிடுது. சரியா அதை கருத்துல கொள்ளுங்க, சரியான இதை வெளியில கொண்டு போய் சொல்லுங்க விஷயத்த.